கடவுளை அடைவதற்கு பொதுவாக இரண்டு முக்கியமான வழிகள் சொல்லப்படுகின்றன: பக்தி மற்றும் தியானா. இரண்டும் ஒரே இலக்கு, பரமாத்மாவை உணர்தல். ஆனால் நடைமுறை முறை வேறுபடும். பக்தி வழி என்ன இது? கடவுளை அன்பு, நம்பிக்கை, சரணாகதி மூலம் அடையும் வழி. எப்படி செய்யலாம்? தினமும் பூஜை, தீபம் ஏற்றுதல், நாம ஜபம், ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, பஜனை, பாடல்கள், கடவுளிடம் மனதை திறந்து பேசுதல். சாராம்சம்: நான் இல்லை, எல்லாம் நீதான் என்ற உணர்வு. மனம் மெதுவாக சுத்தமாகி கருணை அதிகரிக்கும். யாருக்கு ஏற்றது? உணர்ச்சி, எமோஷன் அதிகமானவர்களுக்கு. எளிமையான வழியில் கடவுள் அடைய விரும்புபவர்களுக்கு. தியான வழி என்ன இது? உள்ளுணர்வு மூலம் நானார் என்று ஆராய்ந்து கடவுளை உணரும் வழி. எப்படி செய்யலாம்? அமைதியான இடத்தில் அமர்ந்து மூச்சை கவனித்தல். எண்ணங்களை மெதுவாக நிறுத்த முயற்சி. நான் யார் என்று உள்ளார்ந்த கேள்வி. ஒரே எண்ணத்தில் மனதை நிலைநிறுத்துதல். சாராம்சம்: நான் தான் அந்த பரமன் என்ற அனுபவம். மனம் அமைதி அடைந்து ஞானம் பிறக்கும். யாருக்கு ஏற்றது? சிந்தனை, திங்கிங் அதிகமானவர்களுக்கு. ஆழமாக உணர்ந்து அறிய விரும்புபவர்களுக்கு. இரண்டின் வித்தியாசம்: பக்தி வழி கடவுள் தனியாக இருக்கிறார். அன்பு, பாடல், பூஜை, மனம் வெளியில் செல்கிறது. தியானம் வழி கடவுள் நம்முள் இருக்கிறார். அமைதி, கவனம், சிந்தனை, மனம் உள்ளே செல்கிறது. முடிவு: பக்தியும் தியானமும் எதிர்மறை அல்ல, இரண்டும் ஒன்றாக சேர்த்து செய்யலாம். முதலில் பக்தி, மனம் சுத்தம். பிறகு தியானம், ஞானம் வெளிப்படும். சித்தர்கள் சொல்வது: பக்தி வழி ஆரம்பம், தியானம் வழி நிறைவு. ஓம் நம சிவாய.